லாஸ்ட் வீடியோலயே ஆந்திரால இருந்தெல்லாம் நிறைய வந்துருந்துச்சு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னாங்க. சல்லியா நொறுக்கி வச்சிருக்காங்க. ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றாரு. கோயம்புத்தூர்ல எங்க இருந்தாலும் நீங்க ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா போதும், அட்ரஸ் தேடி இவங்க வீட்டுக்கே வந்துருவாங்க. உங்களோட மொபைலை பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு வந்துட்டு ரெடி பண்ணி திரும்ப உங்க வீட்டுக்கே கொண்டு வந்துடுவாங்க. ஒரே நாளுக்குள்ளேயே கொண்டு வந்துடுவாங்க. பார்த்துக்கங்க, இந்த இதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் போய் வாங்கிட்டு வரது சார்ஜ் எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான், ஒன்லி ஃப்ரீ தான். வேறு லெவலில் பாருங்கள், சின்னதாக ஒரு முடி மாதிரி ஒரு கம்பி உள்ளே விட்றாங்க பாருங்கள், பக்கா ஓட்டி இருக்கும். எது மாற்றினாலுமே பார்த்தீங்கன்னா வந்து டெம்பர் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க இங்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ் ஆகாரு. இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து காந்திபுரத்தில் செல்கேர்னு ஒரு ஷாப்பில் தான் இருக்கும். இந்த ஷாப்புக்கு எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து என் வீட்டில் ஒரு மொபைல் உடஞ்சிருச்சுங்க, சல்லியாக உடச்சி வச்சுட்டாங்க. ஸோ அதை மாத்திரக்கோசரம் தான் இங்கே வந்திருக்கேன் நான். இந்த ஷாப்புக்கு எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இங்கே சர்வீஸ்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஆல்ரெடி இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீடியோ எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாயிலேருந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்கல்ல, வெறும் 100 ரூபாயிலேருந்து இங்கே சர்வீஸ்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூரில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நேராக வீட்டுக்கே வந்து உங்கள் மொபைல் வாங்கிட்டு சர்வீஸ் பண்ணி திரும்ப உங்கள் வீட்டுக்கே வந்து கொடுத்துருவாங்க. வெளியூரில் இருந்து நீங்கள் மாத்திர மாதிரி இருந்தாலும் கொரியர் பண்ணி விட்டீங்கன்னா இவங்க நம்பர் அட்ரஸ்லாம் வந்து கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. எல்லாமே செக் பண்ணி மாத்திட்டு ஸோ உங்களுக்கு திரும்ப வந்து சேஃபாக வந்து கொரியர் பண்ணி கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோலயே ஆந்திரால இருந்தெல்லாம் நிறைய வந்துருந்துச்சு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னாங்க லாஸ்ட் வீடியோலயே. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து மொபைலோட டிஸ்பிளே மாற்ற போகிறேன். நீங்கள் அதை அப்படியே லைவாக பார்க்கலாம், நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மாற்றுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எந்த இடத்துல காமிக்க மாட்டாங்க, சர்வீஸில் எங்கேயுமே காமிக்க மாட்டாங்க. உங்களுக்காக இங்கே லைவாக வந்து என்னோட மொபைலை வந்து நான் மாற்ற போகிறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே அக்சசரிஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க பாருங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக அக்சசரிஸ் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து மொபைல் டிஸ்பிளே மாற்ற வரணும்லாம் இல்லை, நார்மலாக அக்சசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக இங்கே வாங்கிக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா 8 பிரான்ச் இருக்குது. 8 பிரான்ச் இருக்குல்ல ஜி? 8 பிரான்ச். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 8 பிரான்ச் இருக்குது காந்திபுரத்தில் மட்டும். அதேமாதிரி ஒரு சூப்பரான விஷயம், நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஷாப் வச்சிருக்கீங்க, இல்லை ஒரு மொபைல் அக்சசரிஸ் வச்சிருக்கீங்கனாலும் மொபைல் சர்வீஸ் கொண்டு வராங்க பார்த்தீங்களா, உங்களால் ரெடி பண்ண முடியல, நிறைய ஸ்டாக் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக உங்கள்கிட்ட கொண்டு வந்துடலாம். இவங்ககிட்ட கொண்டு வந்துட்டீங்கன்னா உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே ஏதாவது நீங்கள் மார்ஜின் வச்சு சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக இவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து காந்திபுரத்தில் 8 பிரான்ச் இருக்குங்க. ஸோ 8 பிரான்ச்னால டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, ஈஸியாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள தானே பண்ணுவீங்க? ஆமாம், சர்வீஸ் உள்ள தான் பண்ணுவீங்க. இங்கே வந்து கஸ்டமரோட இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இது போக உள்ள வந்து ரீட்டெயிலுக்கு தனியாக ஒன்று ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சர்வீஸ் பண்ணி. ஆமாம், நம்ம இதை வந்து போன ஷூட்டில் காமிச்சிருக்கோம் அந்த வீடியோ. ஓகே ஓகே, இதை வந்து நம்ம அங்கே உள்ள வந்து தனியாக ஒரு யூனிட்லாம் போட்டு நிறைய யூனிட் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னோட மொபைல் பாக்கெட்டில் தான் வச்சிருக்கேன். வெளியில் எடுத்துன்னா எல்லாமே கொட்டிடும், சரிங்களா? உள்ளே போய் நான் என்னோட மொபைல் உங்களுக்கு காமிக்கிறேன். என் மொபைலை ஃபுல்லாக ரெடி பண்ணுறதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் டிஸ்பிளே மாற்றணும்னாலும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக மாற்றி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஷாப்புக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது முன்னாடி கிராஸ் கட் ரோடு வரும். கிராஸ் கட் ரோடு கொஞ்சம் முன்னாடி இருந்தீங்கன்னா போத்தீஸ் மெயின் ரோட்லேயே இருக்கும். ரைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 7th ஸ்ட்ரீட் கட் ஆகும். கொஞ்சம் முன்னாடி இருந்தீங்கன்னா நியர்பை தலப்பாக்கட்டிக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. செல்கேர் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. டோர் எங்கேஜ் உள்ளே போகிறதுக்கு இதுதான் டோரா? இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இல்லை ரேக் மாதிரி அடிக்க வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் டோரு. ஸோ உள்ளே போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். உள்ளே வந்தாச்சு. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னோட மொபைல் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்து பார்த்தீங்களா, ஸோ இதுதான் மொபைல். இங்கே பாருங்க, சல்லியாக நொறுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணணும். எவ்வளோ நேரத்தில் ரெடி பண்ணிடலாம்? மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணித்தரோம். 10 நிமிஷத்தில்? இங்கே பாருங்க, இப்படி இருக்க மொபைலை பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஆல்ரெடி நான் இங்கே வந்து பார்த்துருக்கேன், எல்லாம் எனக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்தாங்க என்னோட மொபைலை வந்து கொஞ்சம் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்களும் அப்படியே லைவாக பார்ப்பீங்க எந்த மாதிரி வந்து அவங்க ரெடி பண்ணுறாங்க. எல்லா ப்ராசஸும் இன்றைக்கி லைவாகவே நம்ம காமிக்க போகிறோம். ஸோ அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இங்கே என்னன்னா இவங்களுக்கு வந்து ஒரு 5 பிரான்ச் இருக்கனால வந்து டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடுவாங்க. ஒரு பிரான்ச்சில் வந்து ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரா, ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு பிரான்ச்சு கொண்டு போய் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. நீங்கள் வெளியூர்லேருந்து வர்ற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வந்து உடனே நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். ரொம்ப நேரம் வந்து டைம் எடுத்துக்கு ஸ்டே பண்ண தேவையில்லை. நீங்கள் கொடுத்துட்டு டீ சாப்பிட்டுட்டு வந்தோடனே ரெடியாக இருக்கும் உங்கள் மொபைல். அந்தளவுக்கு டக்குன்னு வாங்கிட்டு போயிடலாம். புதுசாக ஒன்று சொன்னீங்களா, அப்போ அதையும் சொல்ல மறந்துட்டு கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா வந்து டோர் டெலிவரி இருக்குது.
இப்போ வீட்டில் வந்து லேடிஸ் இருப்பீங்க, ஜென்ஸ் யாரும் இல்லை அப்படின்னாலும் சரி, இல்லை என்னால் வந்து வர முடியாது, கொஞ்சம் எமர்ஜென்சி எப்பயுமே எனக்கு வேலை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் இவங்களே வந்து நேராக வீட்டுக்கே போயிடுவீங்க. கோயம்புத்தூரில் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா போதும், அட்ரஸ் தேடி இவங்க வீட்டுக்கே வந்துடுவாங்க. உங்களோட மொபைலை பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு வந்துட்டு ரெடி பண்ணி திரும்ப உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்துடுவாங்க. ஒரே நாளுக்குள்ளேயே கொண்டு வந்துடுவாங்க. பார்த்துக்கங்க, இந்த இதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் போய் வாங்கிட்டு வரது சார்ஜ் எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான், ஒன்லி ஃப்ரீ தான். வேறு லெவலில் பாருங்கள், உங்களோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 999, அதாவது 999 ரூபா அதுக்கு வந்து மாற்றி கொடுத்துட்டு இவங்க பெட்ரோல்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இவங்களே போட்டுப்பாங்க. சர்வீஸ் வந்ததுங்களா? எவ்வளோ சர்வீஸ் வந்தது. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மொபைல் கையில் வச்சிருக்காரு அவர், ஸோ ஆன் பண்ணியிருக்காரு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மொபைலில் என்ன பண்ணுவீங்க? இப்போ உங்கள்கிட்ட கொடுத்த மொபைலில் வந்து மேலே கிளாஸ் மட்டும் தான் உடஞ்சிருக்கு, கிளாஸ் உடஞ்சிருக்கு. இப்போ கிளாஸ் மட்டும் ஒரு மாற்ற போகிறாரு. ஓகே, அந்த வீடியோ பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கிளாஸ் மாத்திர வந்து வீடியோ பார்க்க பாருங்க. ஓகே, இப்போ அதாவது மொபைலில் சில பேருக்கு என்னன்னா டிஸ்பிளே உடஞ்சிருக்கா, மேலே இருக்க கிளாஸ் மட்டும் உடஞ்சிருக்கான்னு தெரியாது, சரிங்களா? இவங்ககிட்ட கொண்டு வந்தீங்கன்னே பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க, கிளாஸ் உடஞ்சிருக்கா டிஸ்பிளே உடஞ்சிருக்கான்னு சொல்லிடுவீங்க. மேக்ஸிமம் வாட்ஸ்அப் பண்ணி விட்டா மேக்ஸிமம் வாட்ஸ்அப்ல என்னன்னு சொல்லி டீடைல்ஸ் கிளியராக வந்து நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி அமுச்சு விட்டாலே சொல்லிடுவாங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல வேலைக்கு கிளாஸ் மட்டும் தான் மேலே உடஞ்சிருக்கு. அநியாயம் பண்ணுறாங்க வீட்டில். அந்த சின்ன பசங்க இருக்கா நம்ம வீட்டில், தூக்கி டம்முன்னு கீழே போட்டு விட்டான், அதில் தான் இது இப்படி உடஞ்சி கிடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வேலை செய்யுது, அவர் எல்லாம் டச் எல்லாம் ஒர்க் பண்ணி பார்க்குறாரு. எல்லாம் பக்காவாக இருக்கா? பக்காவாக இருக்குது. கிளாஸ் மட்டும் பக்காவாக பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கிளாஸ் மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? இதை வந்து டிஸ்பிளே வந்து கிளாஸையும் தனியாக வச்சு ஃபஸ்ட்டு பிரிப்பாங்க. ஓகே, பிரிச்சுட்டு ரெண்டையும் வந்து இதுக்கு மேக் பண்ணுறதுக்கு ஓசின்னு ஒன்று இருக்கும். ஓகே, பேஸ்ட் அதை அப்ளை பண்ணி ஓகே மிஷினில் வச்சு எல்லாமே வீடியோவே காமிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட டிஸ்பிளே வந்து தனியாக கழட்டி வச்சுட்டாங்க. ஸோ இதில் வந்து என்ன ப்ராசஸ் பண்ணுவீங்க? இது வந்து கிளாஸை வந்து தனியாக பெருமாக பண்ண போகிறாங்க. கிளாஸை தனியாக பிரிக்க போகிறீங்க. இது என்ன மிஷின்? இது வந்து வேக்கம் இதை ஹீட் பண்ணி அந்த கிளாஸையும் அந்த டிஸ்பிளேயும் பிரிக்கக்கூடிய மிஷின். அதில் ஹீட் பண்ணால் அந்த கிளாஸ் அப்படியே தனியாக வந்துடும். அதுதான் பேஸ்ட் மாதிரி ஒட்டிட்டு தனியாக வந்துடும். தனியாக வராது, அதை ஒரு கம்பி மாதிரி வச்சு கட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு கிளாஸை. ஓகே. அதே கட் பண்ணுறது ஒரு சின்னதாக ஒரு முடி மாதிரி ஒரு கம்பி உள்ளே விடுறாங்க பாருங்க, அது உள்ளே விட்டுட்டு அப்படியே எடுக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எடுக்கிறாங்க பாருங்க அப்படியே தனியாக வருது. டிஸ்பிளேக்கு எதுவும் ஆயிடாதுங்களா? டிஸ்பிளேக்கு எதுவுமே ஆகாது பாருங்க, ஃபுல்லாக நொறுங்கி கிடக்குது. நம்ம கிளாஸ் எல்லாம் தனித்தனியாக வந்து நல்லா சேஃபாகவே எடுத்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு இப்போ வந்து மேலே வந்து நம்ம கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுங்களா? அடுத்த ப்ராசஸர் அதுக்கு தனி யூனிட் இருக்குது, அந்த யூனிட்டில் போட்டு அதுக்கு இன்னொரு மிஷின். அதுக்கு இன்னொரு மிஷின் இருக்குது. ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரி லைவாக பார்த்துருக்கீங்கன்னு தெரில. இங்கே பாருங்கள் எல்லாமே எல்லா கிளாஸுமே எடுத்துட்டாங்க, தனித்தனியாக எடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுவீங்க? இதுக்கப்புறம் எங்கே ஆன் பண்ணி டிஸ்பிளே கிளாஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி காமிக்கிறேன். கிளாஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஆன் பண்ணி காமிக்கிறீங்க. அதாவது இப்போ வந்து நம்ம எல்லாம் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க அதில். ஸோ இருந்தாலும் நம்ம டிஸ்பிளே எடுக்குதான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அதில் வந்து மாட்டி செக் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட மொபைலை ஆன் பண்ணுறாங்க. ஆன் ஆயிரணும். ஆன் ஆயிருச்சு. எதுவும் ப்ராப்ளமாக இருக்கா? எந்த ப்ராப்ளம் இல்லை, பக்காவாக இருக்கு டிஸ்பிளே. ஓகே, சூப்பர். இங்கே பாருங்கள், லைவாக தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ஆயிடுச்சு நம்மளோடது. ஸோ ஆனே எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாகவே இருக்குது பாருங்கள். நல்ல வரைக்கும் நான் கூட பயந்தேன். ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட மொபைல் தான் செக் பண்ணி காமிச்சாங்க. இப்போ நம்மளோட மொபைல்னால வந்து லைவாக பார்க்கும்போது நான் ஒரு பதட்டம் இருக்குமா இல்லையா, அதனால் பார்த்தேன். பக்காவாக இருக்குது, எல்லாமே பட்டன்லேருந்து எல்லாமே ஒர்க் ஆகுது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இதுக்கப்புறம் மேலே கிளாஸ் வச்சு மிஷினில் பேக் பண்ணுறது தான் வேலை. ஓகே, அடுத்த ப்ராசஸ் அப்படியே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கவர்லேருந்து நம்ம மேலே ஒட்டுற அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் தான் வந்து இப்போ ஒட்ட போகிறோம். ஏஞ்சி நியூ கிளாஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நியூ கிளாஸ் டச்சுன்னு சொல்லுவோம். மேலே கிளாஸ். இது வந்து இந்த மாடல் வந்து மேலே கிளாஸ் தான் வரும். டச் வந்து அதிலே வந்து இது வந்து மேலே வந்து கிளாஸ் மட்டும் தான் வரும். சில மாடல் தான் டச் வரும். டச் அது தனியாகவும் அது பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? அது மேலே கிளாஸ் வச்சுருவீங்க? ஆமாம், அவ்வளோதான். மேலே கிளாஸ் வச்சிரும். ஓகே, மேலே கிளாஸ் வச்சோன்னா தனி இங்கே ஒரு மீது இருக்குது, அது இப்போ வைக்கும்போது காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது, அது அப்படியே உரிச்சிட்டாரு அந்த கிளாஸில் ஒரு பேஸ்ட் இருக்கும். ஓகே, ரெண்டுக்கும் மேக் ஆகிற மாதிரி நடுவில் வந்து பேஸ்ட். நம்ம அந்த பழைய இது எடுக்கும்போது வந்து நடுவில் கம்பி விட்டு தான் எடுத்திருப்பாங்க, ஒரு சின்ன கம்பி மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து கம் இருக்கிறனால வந்து அந்த கம்பி விட்டுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பக்கவாக அப்படியே விட்றாங்க பாருங்கள். அந்த எப்படி சொல்கிறது, அந்த மேலே டெம்பர் கிளாஸ் விட்டுவாங்கல்ல அந்த மாதிரி விட்டுறாரு. ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிஷினில் தான் வைக்க போகிறீங்க. ஆமாம், இந்த மிஷினில் தான் வைக்க போகிறீங்க. வாங்கி. ஓகே, இந்த மிஷின் வந்து என்ன பண்ணும்? இந்த மிஷினை ரெண்டு இதையுமே பேக் பண்ணும். அதாவது ரெண்டு இருக்கிற பேஸ்ட்டை வந்து ஹீட்டிங் கொடுத்து ரெண்டையும் புதுசாக வைக்கிறோம். ஓகே, சூப்பர். பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ராசஸ் தான் போகுது.
பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்க மிஷின் மாதிரி இருக்குது. பாருங்கள், அதில் வேறு ஒரு சவுண்டு வருதுங்க பாருங்கள். ஆத்தே என்னங்க டப்புன்றது எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? சூப்பர். பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ லாக் பார் டம்முண்டுச்சு, பயந்துட்டேன் ஒரு நிமிஷம் நான். இது உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் இந்த டைமிங் ஓடும். 10 நிமிஷம் டைமிங் ஓடி முடிச்சோன்னா ஓகே பக்கம் ஃபினிஷாக வந்துடும். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து 10 நிமிஷம் கரெக்டாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம். இப்போ வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறனால தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் லென்த்தாக தெரிகிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் லைவாக வந்துட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். பேசுகிறதெல்லாம் இல்லை. இப்போ எங்கிட்ட பேசிக்கிட்டே இவங்க வேலை பார்க்குறதுனால வந்து கொஞ்சம் டைம் லேட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போர் வண்டியில் சவுண்டு வந்துடுறீங்களா, அந்த மாதிரி சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப எடுக்கும்போது காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே எப்படி ஆயிருக்குன்னு தெரியல, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளே எல்லாம் பக்காவாக ஒட்டியிருக்கும் ஜி, பக்காவாக ஒட்டியிருக்கோம். பார்த்தீங்களா, பஸ்ஸில் லாரிலலாம் அந்த ஆஃப் பண்ணினே ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சவுண்டு வருது. இது வேறு பயமாக இருக்குது, டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே முடிஞ்சு. ஸோ இப்போ எடுக்கிறாங்க, வெளியில் எடுக்கிறாங்க. ஒட்டிருச்சாச்சு பக்காவாக? ஒட்டிருச்சு. இப்போ பிரச்சனை இல்லை. அடுத்து என்ன பண்ணுவீங்க? அடுத்து மொபைலில் போட்டு பேக் பண்ணுறதா? மொபைலில் போட்டு பேக் பண்ணுறது அவ்வளோதான், பக்காவாக இருக்கும். இதுக்கு மேலே வேணா டெம்பர் கிளாஸ் வேணா ஒட்டிக்கலாமா? ஒட்டிக்கலாம். சூப்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க, அப்படியே பார்க்கலாம் வாங்க. மொபைலுக்கு கம் ஊற்றுறாங்க. ஆக்சுவலாக அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் உட்காரணும். ஸோ அதை போட்டுட்டு லப்பர் போடுவீங்கல்ல, ஸோ லப்பர் போட்டால் எவ்வளோ நேரம் வந்து 1 hour இருந்தால் போதும். 1 hour இருந்தால் போதும். அதுக்கப்புறம் லப்பர் எடுத்து நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ பாருங்கள், இப்போ வந்து அந்த கம் போட்டுட்டு மேலே அப்படியே ஒட்டிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், பக்காவாக முடிஞ்சு வேலை. ஸோ என்னோடய மொபைல் எடுத்துகிட்டு லைவாக இங்கே வந்துட்டு நான் என் சப்ஸ்கிரைபர், நீங்கள் நிறைய இடத்துல சர்வீஸ் கொடுப்பீங்க, உங்களுக்கு எங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்றத நம்ம வீடியோவில் போட்டுட்ருக்கோம். நீங்கள் அதாவது எப்படி சொல்கிறது, எல்லாருக்குமே மொபைல் 3வது கையாயிருச்சு. ஸோ அது வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக எங்கே சர்வீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இங்கே காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நம்ம மொபைல் கூட ஆன் ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் பக்காவாகிடுச்சு. மேலே வந்து கிளாஸ் எல்லாம் மாற்றிட்டாங்க. இப்போ பார்க்குறதுக்கு நல்லா ஒரு புது மொபைல் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ஆன் ஆகிட்டு இருக்குது, ஃபுல்லாக ஆன் ஆகி இப்போ லோட் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இதுதான் நம்மளோட மொபைல், ஒரு புது மொபைல் மாதிரி இருக்குது. ஸோ கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். இதுக்கப்புறம் பத்திரமா வச்சுக்கணும், மொபைலை பத்திரமா வச்சுக்கணும். என்னென்னா எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு சேவ் ஆச்சு இங்கே வரும். எவ்வளோ ஜி எனக்கு இப்போ சார்ஜ் இது வாங்க? 999 முடிஞ்சுங்க. 999. இப்போ வெளியிலன்னு போனீங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 25 வாங்கிடுவாங்க. எப்படி சொல்கிறேன்னா, அந்த காம்போவோட தான் மாற்றுவாங்க. வெளியில் போனீங்கன்னா அந்த கிளாஸ் வந்து மேலே இருக்க கிளாஸ் மட்டும் மாற்ற மாட்டாங்க. கிளாஸ் மாற்றினாலுமே எப்படியே ஒரு 1005 வாங்கிடுவாங்களே. 1005 மேக்ஸிமம் வரும். 1005 கண்டிப்பாக வாங்குவாங்க. பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஓகே ஓகே ஓகே. இவங்க மட்டும்தான் வந்து 999 பண்ணி கொடுத்துட்ருக்கா சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கனால தான் நான் லைவாக இங்கே வந்துட்டு நான் ஓடி வந்துட்டு நான். ஓகே, பக்காவாக எல்லாமே பேக் பண்ணிட்டாரு. இப்போ அவ்வளோதான். இதுக்கு பவுச் போட்டுட்டு மேலே ஒரு டெம்பர் கிளாஸ் மட்டும் ஒட்டிடணும். இப்போ லப்பர் போகிறனால டெம்பர் கிளாஸ் ஒட்ட முடியாது. நான் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து நான் டெம்பர் போட்டு வீட்டுக்கு கொடுத்துடணும். அதே மாதிரி வந்து டெம்பர் வேறு ஃப்ரீயாக கொடுக்குறா சொன்னார். இப்போ தான் இவர் சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் சேஃப்டிக்காண்டி நாங்கள் எங்கள் சைட்லேருந்து ஒரு டெம்பர் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கீங்க. சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே டச்சு இல்லை டிஸ்பிளே அந்த கிளாஸ் எது மாற்றினாலுமே பார்த்தீங்கன்னா வந்து டெம்பர் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. இங்கே வேறு டெம்பர் வெளியில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 100 ரூபா வரும் அவங்களே ஒட்டி கொடுக்குறதுக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெம்பரை வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. இங்கே அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து டிஸ்பிளே மட்டும்தான் இங்கே ரெடி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லாமே பண்ணுவாங்க. ஒரு பேசிக்கான சர்வீஸ், ஒரு சின்ன மைக்காக இருந்தாலும் சரி, இல்லை சார்ஜ் போகிற பின்னிலேருந்து எல்லாமே இவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 100 ரூபா ஸ்டார்டிங் வந்து ஒரு 100 ரூபாயிலேருந்து இவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா, தாராளமாக வந்து நீங்கள் இங்கே இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் அந்த ஐஃபோன் இதெல்லாம் அந்த பக்கம் ரெடி பண்ணி எல்லாமே கிளாஸ் ஒர்க்கு. சப்போஸ் ஐஃபோனில் என்ன மொபைல்னாலும் கிளாஸ் உடஞ்சாலும் கிளாஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஐஃபோனில் என்ன எரர் வந்தாலும் உங்களுக்கு நான் லோகோல இருக்குது, ஐஃபோன் லாக் ஆகிருக்கு, அந்த மாதிரி இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவோம். ஐஃபோன் லாக்லாம் எடுத்துருவீங்க. ஆனால் ஐக்ளோட் லாக் மட்டும் ரிமூவ் பண்ண முடியாது. ஓகே, ஐக்ளோட் ரிமூவ் வந்து அவங்களுடைய ஐடி எல்லா ப்ரூஃப் கரெக்டாக சப்போஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி. எனக்கு அதுதான் ஒரு டவுட் என்னன்னா, பாஸ்வேர்டெல்லாம் மறந்துடும் சில பேருக்கு. அதெல்லாம் வந்து எடுத்து கொடுத்து அவங்க இமெயில் ஐடி எல்லாமே கரெக்டாக இருந்தால் அவங்களோட ஃபோன் கரெக்டாக பில்லோட வச்சுருந்தாங்கன்னா பண்ணிக்கலாம். பக்காவாக எடுத்து கொடுத்துடலாம். தாராளமாக ஏதாவது ஃபோன் லாக் ஆகிரும். அந்த சின்ன பசங்க ரொம்ப நோண்டுவாங்க. அதிலலாம் வந்து லாக் ஆகிடுச்சுன்னா தாராளமாக இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த மொபைல் தண்ணியில் விழுந்தாலும் கொண்டு வந்து இவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா சூப்பர் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதேமாதிரி வந்து இந்த கொரியர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்லேயே, அந்த கொரியர் ஆப்ஷன் எஞ்சி கொரியர் ஆப்ஷன் ஜி மொபைலில் கொடுக்குறீங்களா? ஓகே, எல்லாம் பக்கம் ரெடி ஆயிடுச்சிங்களா? ஓகே, இது பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து லப்பர் போட்டு கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி நல்லா சேஃபாக கொடுத்துருவாங்க. இது லப்பர்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து டெம்பர் கிளாஸ் வந்து ஒட்டிக்கலாம்.
டெம்பர் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துறோம். ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. கையோட போட்டு கொடுத்துருவோம். கையோட இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் இவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த லப்பர் திரும்ப எடுத்துட்டு டெம்பர் ஒட்டிட்டு திரும்ப லப்பர் போட்டு கொடுத்துருவீங்க. திரும்ப லப்பர் போட்டு கொடுத்துருவோம். சூப்பர். கண்டிப்பாக இவங்களை ட்ரை பண்ணுங்க. இவங்களோட நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அட்ரஸ் கொடுத்துருக்கேன். 5 பிரான்ச் இருக்குது காந்திபுரத்திலே. பார்த்தீங்கன்னா வந்து 5 பிரான்ச் யார்ட்டையுமே இல்லை, 8 பிரான்ச். நான் கம்மியாக சொல்லிட்டேன், 8 பிரான்ச் இருக்குது. ஸோ 8 பிரான்ச்சுமே பார்த்தீங்கன்னா வந்து எங்கே ஃப்ரீயாக இருக்கோ டக்குன்னு வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் காசை வந்து சேவ் பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் பயமாக இருக்குது. ஓகே உங்களோட காசை வந்து சேவ் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக எங்கே என்ன இருக்கோ அதை வந்து சர்ச் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஒரு மொபைல் சம்மந்தப்பட்டது தான் நம்ம இன்றைக்கி வந்து வீடியோ எடுத்திருக்கோம். சர்வீஸ் சென்டர் வந்து எடுத்திருக்கோம், ஆல்ரெடி போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப என்னோட மொபைல் ரெடி பண்ண வந்திருக்கோம். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து புதுசாக சப்ஸ்கிரைப் வந்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியட்டுன்றனால தான் நான் திரும்ப இங்கே வீடியோ பிடிக்க வந்துட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். அவங்க தமிழ் வாகர். பாய்.